ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருங்குருவை அரிசியில் ஒரு கஞ்சியும் அதுக்கு தொட்டுக்க சூப்பரான கருவேப்பிலை துவையலும் தான். இது தாங்க கருங்குருவை அரிசி. இது இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கருப்பு கவுனி மாதிரி இருக்கும். இதை நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 3 முறை கழுவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ காலையில் நம்ம இது கஞ்சியாக எடுத்துக்கிறோம். அந்த தண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்து நைஸாக ஓட்டிடுங்க ரவை பதத்துக்கு. அடுத்து நம்ம அந்த தண்ணியை வச்சு கஞ்சி காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். ஏன்னா கெட்டி ஆகிடும், கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம ஊற்றினோம்னா அப்படியே போட்டோம்னா கெட்டி ஆகிடும். இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இது கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கஞ்சி நல்லா பாயாசம் மாதிரி இருக்கும். நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1 டம்ளர் இதில் ஊற்றி நம்ம கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கெட்டியாக கிளறிடுங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் போய் செட் ஆகி கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா. இதை 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு இது பண்ணுங்கள். நம்ம ஊற்றுறதுக்கும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஊற்றும்போது நமக்கு வெள்ளையாக இருக்கும், போக போக கிளாஸியாகிடும். நமக்கு பார்க்கும்போது கஞ்சி வெந்துடுச்சுன்னு அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் கஞ்சி நல்லா வெந்து கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துங்க. இன்றைக்கி எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்றதுனால நான் இதோடு விட்டுடுறேன். கொதிக்க வச்சுட்டு இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், கஞ்சி ரெடிங்க. இதுக்கு நம்ம துவையல் பார்க்கலாம். இந்த துவையல் தேவையான அளவு உப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகா, புளி, இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, அவ்வளோதாங்க. இது ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு முதல்ல செவக்க வறுத்துக்கலாம். இந்த அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிளை சம்பா, இது 3துலேயும் இருக்கிற சத்து இந்த ஒரே அரிசி, இந்த கருங்குருவை அரிசியில் இருக்குது. இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா பிபி, சுகர், வெயிட் லாஸ் எல்லாத்துக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், கண்ட்ரோலில் வைக்கும். நம்ம வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்தது இந்த அரிசியில் கஞ்சி மட்டும் இல்லை, புட்டு, உப்புருண்டை, இட்லி தோசைக்கு போடலாம். எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி கஞ்சியாக சாப்பிட்டா கூட போர் அடிக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஃபுல் ஃபைபர், அதனால் ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இது இந்த மாதிரி கஞ்சி துவையலாக சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்ம இது மாதிரி கஞ்சி வேக வச்சுட்டு இந்த டைமில் நம்ம நாட்டு சர்க்கரையும் பாலும் ஊற்றி கூட சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அது ஒரு முறை வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த துவையலுக்கும் இந்த கஞ்சிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மார்னிங் டிஃபனாக தான் எடுத்துருக்குறேன். சும்மா நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்குது, ஒரு மாற்றம் இது மாதிரி பண்ணலாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.